இனச்சேர்க்கைக்கு அப்புறம் பெண் மயில் என்ன ப்ரோ பண்ணும்? பொதுவா மயில்கள் வந்து மரத்து மேல ஏறி தான் படுக்கும். ஆனா இந்த மாதிரி குட்டிகள் பிறந்த உடனே பெண் மயில்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு மரத்து மேல ஏறி படுக்க முடியாது. ஏன் ப்ரோ? இப்போ அடகாக்கையில மயிலுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, ஒரு சிறுத்தை வந்து சண்டைக்கு வருதுன்னா அந்த இடத்துல இந்த மயிலால என்ன பண்ண முடியும்? முட்டையை அடகாக்க வருமா இல்லை என்ன பண்ணும்? அந்த பெண் மயில் மறுபடியும் ஆண் மயிலை தேடி இனச்சேர்க்கை பண்ணிட்டு மறுபடியும் வந்து முட்டை போடும். முட்டையில இருந்து ஒரு குட்டி மயில் வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மயிலோட அளவு என்ன, அது எப்படி வரும்? இப்ப அந்த குட்டிகள் வந்து வெளியே வந்த உடனே தான் சுவாரஸ்யமே. என்னன்னா பெண் மயில்களோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆண் மயில்கள் வந்து போயிடும். அந்த குட்டி மயில்கள் எங்க போகும்னா வேற ஆண் மயில்கள் சேர்ந்து இருக்கும். ஆமா, அங்க போய் அண்ணே நானும் வரேன், ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி பேச்சுலர் குரூப் போய் அங்க போய் ஜாயின் ஆயிடும். பெண் மயில்கள் மட்டும் சில நேரங்கள்ல மட்டும் குட்டி பெண் மயில்கள் வந்து போன வீடியோவில் மயில் இனச்சேர்க்கை பண்ணுறதை பற்றி பார்த்துருந்தோம். ஒரு பெண் மயிலை கவர்றதுக்கு ஆண் மயில் என்னெல்லாம் பண்ணும், நடனமாடும், இன்னும் அது போக பல விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு பெண் மயிலை இம்ப்ரெஸ் பண்ணி இனச்சேர்க்கை பண்ணும் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இனச்சேர்க்கைக்கு அப்புறமா என்ன பண்ணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ப்ரோட்டை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரோ, இனச்சேர்க்கைக்கு அப்புறம் பெண் மயில் என்ன ப்ரோ பண்ணும்? என்ன பண்ணுன்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இப்போ ஆண் மயிலா இருக்கட்டும் பெண் மயிலா இருக்கட்டும் எதுல பார்த்தாலும் ஆண் மயில் தானே அழகா இருக்கு. ஆமா, அப்படி இருந்தா கூட இதுலயும் பாருங்க ஆண் தான் கெஞ்ச வேண்டியது இருக்கு. அதுதான் நம்ம போன வீடியோ அது சாபக்கேடுன்னு சொல்லலாமா? அதுதான் நினைக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி அவ்வளவு கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் இனச்சேர்க்கைலாம் முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இப்ப இந்தியன் மயில்களுடைய விஷயம் தான் நம்ம வந்து பாக்குறோம். அதாவது 3 மயில் இருக்கு, 3 இனம். இந்திய மயில், பச்சை மயில், அதுக்கப்புறம் வந்து காங்கோ மயில் அப்படின்னு. இதுல இந்திய மயில்கள் தான் அந்த நடனம் ஆடுறது, அதை பத்தி சொல்லியிருந்தேன். இப்ப இந்திய மயில்களே வந்து இப்ப இனச்சேர்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் முட்டை போடும். அது கிட்டத்தட்ட 10 இருந்து 14 நாள் ஆகும் முதல் முட்டை வந்து பெண் மயில் போடுறதுக்கு. இப்ப இந்த முட்டை போடுது இல்ல, போடும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 இருந்து 8 முட்டை வரைக்கும் கூட போடும் பெண் மயில் வந்து. இதுவே வந்து நல்லா உணவுலாம் கிடைக்குதுன்னா 10 முட்டை வரைக்கும் பெண் மயில் வந்து போடும் ஒரே நேரத்துல போடாது. இதுதான் வந்து ஒரு வித்தியாசம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடும். இன்னைக்கு ஒரு முட்டை போட்டா நாளைக்கு கேப் விட்டுட்டு அடுத்த நாள் போடும். எவ்ரி அதர் டே வந்து பெண் மயில் வந்து முட்டை போடும். இப்படி முட்டை போடுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, சும்மாலாம் போடாது. ஏன்னா மற்ற விலங்குகள்கிட்ட இருந்து இது பாதுகாப்பா இருக்கணும். குறிப்பா வந்து பருந்து, கழுகு இதுகிட்ட இருந்து இதனுடைய முட்டை பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் பாம்பு, அதே மாதிரி நரி, இந்த மாதிரி நிறைய விலங்கு இருக்கு. அப்ப இதுகிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கு இந்திய மயில்களை பொறுத்த வரைக்கும் புதர்கள் இல்லைன்னா பெரிய பெரிய புல்வெளிகள் இருக்குல்ல, அங்க போய் நல்ல மறைவான இடத்துக்குள்ள குழி தோண்டி அதுக்குள்ளதான் வந்து முட்டை. அப்ப குழி தோண்டி தான் முட்டை போடும். ஆமா, குழி தோண்டி, அதுதான் வந்து மயில்களுடைய நெஸ்ட், கூடு. ஸோ அந்த மாதிரி முட்டை போடுது இல்லை. ஒரு முட்டை போடுதுன்னா அப்படியே அடுத்த நாள் வந்து இன்னொரு முட்டை போடுதுன்னா இந்த மாதிரி முட்டை முழுசா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடகாக்கவே உட்காரும். சரி ப்ரோ. அதாவது ஒவ்வொரு முட்டை போட போட இன்னைக்கு ஒரு முட்டை போட்டுருச்சுன்னு முட்டை மேல போய் எல்லாம் உட்காராது. கேப் விட்டு அந்த முட்டை போடுது இல்லை. அதுக்கேற்ற மாதிரி எல்லா முட்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடகாக்கவே ஆரம்பிக்கும். சரி ப்ரோ, இப்போ குழிக்குள்ளதான முட்டை போடுன்னு சொன்னீங்க. இந்த குழியை வந்து இந்த மயில் தான் உருவாக்குமா? ஆமா ஆமா. இது எத்தனை அடிக்கு ப்ரோ இருக்கு இந்த குழியை பொறுத்த வரைக்கும்? இந்த குழியோடைய அடி பொறுத்த வரைக்கும் நம்ம துல்லியமா சொல்றத விட அந்த முட்டை கணக்குப்படி இருக்கும். இப்போ ஒரு மயில் இருக்குன்னா அந்த மயிலோடைய முட்டை வந்து கீழே போகணும், அவ்வளவுதான். இவ்வளவு இருக்கக்கூடிய மயிலோடைய முட்டை வந்து ஆழத்துக்கு வந்து போயிடணும், அவ்வளவுதான். இதுல மெயின் மேட்டர் என்னன்னா குழிய சுத்தி இருக்குல்ல அந்த புதரு, அதை மறைச்சு இருக்குல்ல புல்லு, அது இருக்கிறனால நம்மளால துல்லியமா அதனுடைய அடி ஆழம் எவ்வளவு தோண்டுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மயிலும் அதுக்கேத்த மாதிரி. இப்ப வெறும் வந்து 3 முட்டை தான் போடுதுன்னு வச்சுக்கோம், அப்ப அந்த குழி வந்து சின்னதா இருக்கும். இதே 8 இல்லைன்னா 10 முட்டை போடுதுன்னா அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் பெருசா. அப்ப ஒரே குழியில தான் எல்லா முட்டையும் போடும். ஆமா, ஒரே குழியில போட்டுடும். அதுக்கப்புறம் தான் எல்லா முட்டையும், கடைசி முட்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா முட்டையுமே இந்த மயில்கள் வந்து அடகாக்க ஆரம்பிக்கும். சரி ப்ரோ, முட்டையோட அளவுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா ப்ரோ? இல்ல, இதுல நம்ம வந்து துல்லியமா பார்த்தா இப்ப கோழி முட்டையை விட பெருசா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இப்ப அடகாக்க ஆரம்பிக்குது இல்ல,
இது அடகாக்க ஆரம்பிச்சு 27ல இருந்து 30 நாள் ஆகும் அதுல இருந்து குட்டி வெளியே வர்றதுக்கு. அப்ப அது நாள் வரைக்கும் அங்க காத்துட்டே இருக்கும். ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இது அப்பப்ப வந்து அங்க இருந்து எந்திரிச்சு வரும். எந்திரிச்சு வர்றது எதுக்காகன்னா தண்ணி குடிக்கிறதுக்கும் உணவு தேடியும் மட்டும். அதுவும் ரொம்ப தூரம் போவாது. இது கூடு கட்டும் போதே பக்கத்திலேயே வந்து தண்ணி இருக்கிற மாதிரியும் நிறைய பூச்சிகள் கிடைக்கிற மாதிரியான இடத்துல தான் வெறும் பாதுகாப்பை பார்த்து மட்டும் குட்டி முட்டை போடாது. பாதுகாப்பான இடமாவும் இருக்கா, அதே சமயம் உணவும் கிடைக்குமா, அதை பார்த்துட்டு தான் இது வந்து முட்டை அந்த இடத்த தேர்ந்தெடுத்து முட்டை போடும். இப்போ அடகாக்கையில மயிலுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, ஒரு சிறுத்தை வந்து சண்டைக்கு வருதுன்னா அந்த இடத்துல இந்த மயிலால என்ன பண்ண முடியும்? முட்டையை அடகாக்க வருமா இல்ல என்ன பண்ணும்? இல்ல, முட்டையை காக்கும் போது சிறுத்தை வந்துருச்சுன்னா மயில் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், கேட்கும் திறனும் பார்வை திறனும் பயங்கரமா இருக்கும். அப்ப முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு இது வந்து மரத்து மேல போய் ஏறி உட்காந்துரும். இப்ப சிறுத்தையை பொறுத்த வரைக்கும் முட்டைய ஒண்ணும் பண்ணாது. அந்த டயத்துல பார்த்து பருந்து வந்து முட்டைய இத எடுக்க வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். இப்ப முட்டை வந்து ஒரு நரி வருது, சிறுத்தை வருது. இப்ப ரெண்டுமே வரும்போது மயில்னால ஒண்ணுமே பண்ண முடியல. மயில் பறந்து போய் மரக்கிளையில எண்டுல போயிருது. இப்ப சிறுத்தை வந்து மரக்கிளை எண்டு வரைக்கும் எல்லாம் போகாது, நான் சொல்லிட்டேன். சோ அங்க போய் பாதுகாப்பா இருக்குன்னா அந்த சமயம் ஒரு நரி வந்து டக்குன்னு அந்த சிறுத்தை போனதுக்கு அப்புறம் நரி வந்து முட்டையை எடுத்துட்டு போயிருச்சு. அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அந்த பெண் மயில் மறுபடியும் ஆண் மயிலை தேடி இனச்சேர்க்கை பண்ணிட்டு மறுபடியும் வந்து முட்டை போடும். இப்போ அந்த அடகாக்குற டயத்துல இருந்து உடனே இனச்சேர்க்கைக்கு போயிடலாம் கரெக்டா? அப்ப ஆமா, இந்த முட்டை போயிருச்சுன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறமே பெண்மயிலுக்கு வந்து மறுபடியும் அதனோட இனத்தை பெருக்கணும் அப்படின்ற அந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்கிறனால மறுபடியும் இனச்சேர்க்கைக்கு வந்து தயாராகி மற்ற ஆண் மயில்கள் நோக்கி போயிடும். சரி ப்ரோ, இப்போ முட்டையில இருந்து ஒரு குட்டி மயில் வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மயிலோட அளவு என்ன, அது எப்படி வரும்? அந்த மயில் வந்து இப்ப குட்டியில இருந்து வெளியே வருதுன்னா சில சென்டிமீட்டர்ஸ் தான் வந்து இருக்கும். இப்ப பொதுவா மயில்களுடைய அளவு சொல்றேன். இப்ப ஆண் மயில்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தோகையோட பார்த்தா அதனுடைய நீளம் வந்து கிட்டத்தட்ட 10 அடி வரைக்கும் கூட 2.3 மீட்டர் வரைக்கும். அதாவது அவ்வளோ 2.3 மீட்டர் அப்படின்னா ஒரு 7.5 அடி. 7.5 அடி அளவுக்கு இதனுடைய நீளம் வந்து இருக்கும். அதனுடைய ஹைட்டு வந்து கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 அடி வரைக்கும் அது வந்து வளரும். இதுவே பெண்மயில் எடுத்துக்கிட்டோம்னா அதை விட கொஞ்சம் கம்மியா, அதிகபட்சம் வந்து 3 அடி. ஸோ அந்த ரேஞ்சுக்கு தான் அதனுடைய வளர்ச்சியே இருக்கும். இப்ப அதனுடைய குட்டி வெளியே வரும்போது இவ்வளவுதான் இருக்கும் அதனுடைய குட்டியை. இப்ப அந்த குட்டிகள் வந்து வெளியே வந்த உடனே தான் சுவாரஸ்யமே. என்னன்னா பொதுவா மயில்கள் வந்து மரத்து மேல ஏறிதான் படுக்கும். ஆனா இந்த மாதிரி குட்டிகள் பிறந்த உடனே பெண் மயில்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு மரத்து மேல ஏறி படுக்க முடியாது. ஏன் ப்ரோ? ஏன்னா குட்டிகள்னால பறக்க முடியாது. குட்டிகளை தூக்கிட்டு இதனால பறந்து போய், ஏன்னா மயில்களுடைய உடலே வந்து பயங்கர இதுவா தான் இருக்கும். அது பறக்கிறதே கஷ்டம் தான். அப்படின்றப்போ அது அதனுடைய குட்டிகளையும் எடுத்துட்டு மேல பறக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பீச்சிக்ஸ், அந்த மயில் குஞ்சுகளை இது கூடவே இருந்து பார்த்துக்கிறது மட்டும் இல்லாம சொல்லி கொடுக்கும். எப்படி கொத்தணும், எப்படி மண்ணை கிளறி புழுக்களை வந்து எடுத்து சாப்பிடணும், எல்லாமே அம்மா மயில் தான் சொல்லி கொடுக்கும். அம்மா மயில். அப்பா மயில் பொறுத்த வரைக்கும் மேட்டிங் பண்ணிட்டு போயிருச்சுன்னா இன்னொரு பொண்ணை தேடி போயிடும் அந்த சீசன் முழுக்க. அடுத்து ஆட்டம் போடுறது, மேட்டிங் பண்றது, மறுபடியும் டான்ஸ் ஆடுறது, மேட்டிங் பண்றது இதுதான். ஆனா பெண் மயில்கள் பொறுத்த வரைக்கும் முட்டை போடணும், அதை அடக்காக்கணும், அதுல இருந்து குஞ்சு வெளியே வந்த பிறகு அதுக்கு சாப்பிட சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பதுங்க சொல்லி கொடுக்கும். எப்படின்னா இப்ப பொதுவா மற்ற உயிரினங்கள் வந்து வேட்டையாட வருதுன்னா இது மரத்து மேல பாயுன்னு சொன்னேன். ஆனா இந்த குட்டிகள் கூட இருக்கும் போது மரத்து மேல ஏறி தப்பிக்க முடியாது. அப்ப குஞ்சுகளுக்கு வந்து புதருக்குள்ள போய் மறையணும்னு சொல்லி கொடுக்கும். புதருக்குள்ள ஆழமா போய் மறையணும், சத்தம் போடாம அப்படியே அசையாம இருக்கணும். அப்ப மற்ற விலங்குகளுக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அந்த பதுங்கிறது, தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு கத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் பறக்கிறது எப்படி அப்படின்னும் கத்து கொடுக்கும். இப்படியே வந்து கத்து கொடுத்து இது வந்து கிட்டத்தட்ட அது வளர்றதுக்கே அடுத்த ப்ரீடிங் சீசனே வந்துடும். உதாரணத்துக்கு இப்ப இந்த மயில்களை பொறுத்த வரைக்கும் இந்திய மயில்கள் ஏப்ரல் டு செப்டம்பர், இப்ப வந்து ஆகஸ்டோ இந்த டயத்துல வந்து குட்டி வெளியே வருதுன்னு வச்சுக்கோம். அதை வந்து வளர்த்து ஆளாக்கி அதை வந்து பறக்க கத்து கொடுக்கறது எல்லாமே பண்றதுக்குள்ள ஒரு மறுபடியும் வந்து மார்ச் ஏப்ரல் வந்துடும். ஸோ இப்படி வந்ததுக்கு அப்புறம் ஆண் மயில்கள் எல்லாம் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட பேச்சுலர் குரூப்பா பிரிஞ்சு தனியா போயிடும் வளர்ந்ததுக்கு அப்புறம். ஏன்னா இப்ப வந்து
பெண் மயில்களோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆண் மயில்கள் வந்து போயிடும். அந்த குட்டி மயில்கள் எங்க போகும்னா வேற ஆண் மயில்கள் சேர்ந்து இருக்கும்ல, அங்க போய் அண்ணே நானும் வரேன், ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி பேச்சுலர் குரூப்ஸ் போய் அங்க போய் ஜாயின் ஆயிடும். பெண் மயில்கள் மட்டும் சில நேரங்கள்ல மட்டும் குட்டி பெண் மயில்கள் வந்து வேற பெண் மயில்களினுடைய குரூப்புக்கு கூட போகும். ஏன்னா ஒரு இடத்துல அதிகமான சாப்பாடு இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு இடத்துக்கு கூட போகும். அதே சமயம் இன்னொரு பிரீடிங் சீசன் வருது இல்ல, அது வந்த உடனே இந்த பெண்மயில் அம்மா பெண்மயிலும் மறுபடியும் போய் இனச்சேர்க்கைக்காக போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து இந்திய மயில்களினுடைய லைஃப் சைக்கிள், பிரீடிங் சைக்கிளும் இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். சரி ப்ரோ, இப்போ அந்த குட்டி மயில் வெளியே வருதுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த குட்டி மயில் வந்து அதுவாவே கொத்தி வெளியே வந்துருமா இல்ல அம்மா மயில் உதவியோட தான் வெளியே வருமா? அதுவாவே கொத்தி வெளியே வந்துடும். இப்ப எப்படி பொதுவா எல்லா பறவைகள்லையும் கோழியில ஆரம்பிச்சு எல்லாமே எப்படி வெளியே வருது, அதே மாதிரி இதுலயும் வந்து அந்த வெளியே வர்ற தன்மை வந்து இருக்குது. ஸோ அதனால அது அப்படியே வெளியே வந்துடும். அதுவே வந்து குஞ்சு பொறிஞ்சு வெளியே வந்துடும். வர்றது வந்து ஒரே நாள் தான். ஆமா, இப்போ முதல் முட்டை வந்து இன்னைக்கு போட்டா ஒரு 8வது முட்டை போடுறதுக்கு கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 நாள் ஆயிரும். அதுக்கப்புறம் போட்டா கூட ஆனா எல்லா முட்டைகளும் சேர்ந்து அடக்காக்க ஆரம்பிச்சு 27ல இருந்து 30 நாள் அந்த டயத்துலதான் பிறக்கும். ஒரே நாள்ல சில மணி நேர கேப்ல வேணா பிறக்குமே ஒழிய அடுத்தடுத்த நாள் அந்த மாதிரி பிறக்காது. எல்லா குட்டிகளும் அந்த மாதிரிதான். இப்ப இந்த பெண்மயிலுக்கு குட்டி பெண்மயிலுக்கு இனச்சேர்க்கை காலம் எப்பல இருந்து ஆரம்பிக்கும்? குட்டி மயிலுக்கு வந்து 2 வயசு ஆகணும். பெண்ணுக்கா ஆணுக்கா? பெண்ணுக்கு வந்து 2 வயசு ஆயிருச்சுன்னா அதுவும் வந்து ஆண் மயில்களை தேடி போக ஆரம்பிக்கும். இதே ஆண் மயில்கள் அப்படின்னா 3 வயசு ஆகணும். அப்பதான் தோகை முழுசா வளர்ந்து முடியும். அப்படி இருந்தா கூட ஒரு 5 வயசு 6 வயசுல மற்ற ஆண் மயில்கள் இருக்கும். அதோட ஒப்பிடும் போது இதோடைய தோகை அந்த அளவுக்கு அடர்த்தியா இருக்காது. ஸோ அதனாலேயே அதுக்கு அந்த அளவுக்கு 3 வயசுல இனச்சேர்க்கை காலம் வந்தாலும் அந்த இடத்துல நிறைய ஆண் மயில்கள் 6 வயசு 7 வயசு 15 வயசுன்னு இருந்தா அவங்களுக்கு தான் வந்து நிறைய பெண் மயில்கள் வந்து கிடைக்கும். இது கிடைக்காமலே வந்து அந்த ப்ரீடிங் சீசன் முடியும். ஸோ அடுத்தடுத்து இது வந்து வலிமை பெறும்ல 5 வயசு 6 வயசு, அப்பதான் அது வந்து இனச்சேர்க்கை பண்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கும். ஒருவேளை அங்க இருக்கிற எல்லா மயில்களுமே 3-4 வயசு தான்னா அப்ப அந்த ஆண் மயில்களுக்கு இனச்சேர்க்கை பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து இந்த இனச்சேர்க்கை. இப்ப நான் சொன்னது எல்லாமே இந்திய மயில்கள். மிச்ச 2 மயில்கள் இருக்குல்ல, அதனோட இனச்சேர்க்கை முறையும் குஞ்சு வளர்ச்சிகளும் வந்து இன்னும் விசித்திரமாவும் சுவாரஸ்யமாவும் இருக்கும். இதை அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே ப்ரோ. அடுத்த வீடியோவில் இப்போயே தெரிஞ்சிருச்சு மிச்ச பெண்மயில்கள் எப்படி முட்டை போடும் அப்படின்றது. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்கும்ல, அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறோம்.